शरणं पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे. ஹரிஹி ஓம். ஒருத்தரை நம்புறது அப்படின்றது நாம் அவரை முழுசாக நம்பி அவர் மேலே வைக்கிற நம்பிக்கையில் தான் இருக்குது. நம்ம அவரை எந்த அளவுக்கு நம்புகிறோம் அப்படின்றது நம்ம நம்புறதை பொறுத்து தான் இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். போன வெள்ளிக்கிழமை ஈரோட்டில் திண்டுக்கல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அங்கே திண்டுக்கல்லில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் அப்பாட்ட சொல்லி வாங்கி வச்சுருந்தேன். காலையில் ஒரு 8 மணிக்கு நான் இங்கேருந்து கிளம்புறேன். நண்பர் ஒருத்தரை போய் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன், இங்கே மாதிரி நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு. ஒரு 8:15 இருக்கும். ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போயிருப்பேன். இங்கேருந்து வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது நல்லா இருந்தது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒவ்வொரு முறையுமே நான் எங்கே வெளியில் போனாலுமே சரி, அவர் குருராஜர்கிட்ட சொல்லிட்டு போகிறது வழக்கம். வீட்டில் நம்ம அப்பா இருந்தாங்கன்னா நம்ம எப்படி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவோமோ, அதே மாதிரி வீட்டை விட்டு நான் வெளியில் கிளம்புனேன் அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி நான் கடைக்கு போயிட்டு வரேன், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன், கோயிலுக்கு போயிட்டு வரேன், எங்கே போயிட்டு வந்தாலும் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புனா சொல்லிட்டு போகிறது வழக்கம். அதே மாதிரி ரிட்டர்ன் வந்தாலும் நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறது ஒரு வழக்கமாகவே, அதை நமக்கு ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு அது ஒரு பழக்கமாகவே ஆயிட்டு. அதே மாதிரி அவர்கிட்ட அப்பா நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறேன். இங்கேருந்து வண்டியை நான் காரில் தான் கிளம்புறேன். கிளம்பி ஸ்டார்ட் பண்ணி போகும்போது நல்லாயிருக்கு. ஒரு 10-15 கிலோமீட்ரு தூரம் போனோன்னே வண்டி மூவ் ஆகலை மீன்ஸ் ஒரு 40 கிலோமீட்டருக்கு ஸ்பீடில் வண்டி போக மாட்டேங்குது. அந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பேட்ரி டவுன் அப்படின்ற மாதிரிக்கான ஒரு சிம்பிள் காட்டுது. அப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி பேட்ரி டவுனுன்னு காட்டுது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டேன். அவர் நீங்கள் கொண்டு வாங்க, நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிவிட்டு நான் வண்டி பேனட்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரிட்டன் வண்டி கொண்டு வந்து வீட்டுக்கிட்ட நிறுத்திட்டேன். இதெல்லாம் நடக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் டைம் வச்சுக்கோங்க. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் வர்றதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகும், வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேன், வண்டி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு ஒரு 10 மணிக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு அவருடைய ஒர்க் ஷாப்புக்கு போகிறோம். போகும்போது நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி அந்த ஒரு எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் இருந்ததோ அதே மாதிரி டிஸ்டர்ப் இல்லை. ஆனால் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போய் வண்டி மூவ் ஆகலை. அது 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகல. கியர் மாற்றினால் வண்டி பிக்கப் இல்லாமல் இருந்தது. ஆனால் வீட்டுக்கிட்ட வண்டியை நிறுத்திட்டு திரும்ப 10 மணிக்கு நான் வண்டியை எடுத்துகிட்டு போகும்போது அந்த சிம்பிளும் கிடையாது. அதே மாதிரி வண்டியில் அந்த பிக்கப் இல்லைன்னு சொன்னேன் பாருங்கள், அதுவும் ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு. அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு சரி கொண்டு வாங்க, என்னென்னு செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு அவரும் வண்டியில் வராரு. நீங்கள் சொன்னார் என்னென்ன நடந்ததுன்னு சொன்னார், இதெல்லாம் சொன்னேன். சரி ஓகே, ஒன்றும் இஷ்யூ இல்லையே, பேட்ரி 13 பாயிண்ட் இருக்குன்னு உங்களுக்கு 13 பாயிண்ட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது நான் அந்த வண்டி ஒரு பாதி தூரம் போனோடனே வண்டி இந்த மாதிரி தொந்தரவு இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்பாட்ட ஃபோன் பண்ணி, அப்பா இந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக்கு, இன்றைக்கி நான் வர முடியாது, ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ராயரப்பா, ஏதோ உங்களுடைய விஷயந்தான், ஏதோ போகிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய செயல் நினச்சிட்டு நான் அங்கேயே மனசில் நினச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்டேன். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. வண்டியில் எந்த பிரச்சனையுமே இல்லை, பேட்ரி பிக்கப் ஆகிடுச்சு, வண்டியும் பிக்கப் ஆகிடுச்சு, எதுவுமே இல்லை. நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன், சரி ஏதோ பேட்ரி எதுவும் போயிடுச்சோ, வண்டி எடுத்து 1 வருஷம் தானே ஆகுது, திரும்ப செலவு ஜாஸ்தி பண்ணணுமோ நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த எந்த தொந்தரவு செலவும் இல்லை, எதுவும் பிரச்சனையும் இல்லை, நார்மலாகிட்டு. இதெல்லாம் நடந்து ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அப்பா வர வாரத்தில் நம்ம பார்த்துடலாம், அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் வாங்கி வைங்கன்னு சொல்லி பேசினேன். அப்போ அவர் சொன்னார், நீ வெள்ளிக்கிழமை வந்திருந்தாலும் அவரை பார்த்துருக்க முடியாது, அவர் அன்றைக்கி லீவு, நான் அன்றைக்கி வர முடியலைங்க, இன்னொரு நாள் என்றைக்கு பார்க்கலான்னு சொல்லி அப்பாயின்மெண்ட்டு கேட்கும்போது தான் அவர் சொன்னார், வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்தீங்களான்னு சொல்லி பேசினார். இல்லைங்க, இந்த மாதிரி பையன் வர முடியாத ஒரு சூழ்நிலைன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, நல்லது தான், அன்றைக்கி வந்திருந்தாலும் நம்ம பார்த்துருக்க முடியாது,
தேவையில்லாத அலைச்சல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போது திண்டுக்கல்லில் என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் குருராயர் இங்கேருந்து அங்கே பார்த்துட்டே இருக்கிறார். இந்த இடத்துல நான் இந்த விஷயம் சொல்கிறது என்னென்னா, நாம் அவர் எந்த அளவுக்கு நம்புகிறோம் அப்படின்றது தான் விஷயமே. இப்போ நான் அதையும் மீறி நம்ம திரும்ப வந்துட்டு அப்பா 1 மணிக்கு ஃபோன் பண்ணி திரும்பவும் வரையான்னு கேட்டாங்க. நான் இல்லைப்பா கேன்சல் பண்ணிடுங்க, நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்றதே நான் தீர்க்கமாக சொல்லிட்டேன். இப்போ அதையும் மீறி நம்ம அங்கே போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்? தேவையில்லாத அலைச்சல், டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. அப்போது நமக்காக குருராஜர் எல்லாத்தையுமே வந்து எவ்ரி செகண்டும் வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஒரு பக்தனுக்காக அவர் என்னென்ன வேலைகள் ஒரு முறை அவர்கிட்ட சொல்லிட்டா போதும், அதை அவர் என்ன செய்யணும் அப்படின்றத அவர் பார்த்துக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவரை முழுமையாக நம்ம நம்புறதுல தான் இருக்குது. அதனால் நம்பிக்கை அப்படின்றது மனிதர்களை நம்புறது வேறு, குருமார்களை நம்புறது வேறு. அதுவும் குருராஜர் அப்படின்றது வந்து ஒரு பூர்வ ஜென்மத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு விட்டொகரை தொட்டொகரைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அவருடைய சர்க்கிள்லேயே நம்ம வர முடியும். இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னாலே அதுக்கு காரணமும் அவர் தான். அது இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு என்ன நடந்ததுன்றதை நான் கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ நான் சொல்கிறேன் நான். அதனால் நம்புங்க குருராஜரை, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். எது நடந்தாலும் சரி, நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம கிளம்பி போகிறோம், அது நடக்க முடியல, அதனால் வந்து மனசு உடைஞ்சிட வேண்டாம். நமக்கு என்ன நடக்கணும்னு இருந்ததோ அதை அவர்கிட்ட நீங்கள் சரணாகதி பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அது குருராஜருடைய பொறுப்பு. அவர் முழு பொறுப்பையும் அவர் எடுத்துக்கிறார். அவர்கிட்ட நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அதில் நம்ம எந்த விதமான கலங்கமும் பட வேண்டாம், எந்த விதமான அச்சப்பட வேண்டியதே இல்லை. அது கண்டிப்பாக வந்து ஒரு நல்லதுக்காகத்தான் இருக்கும். அதனால் குருராஜரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த கலியுகத்தில் அவரை விட்டால் நமக்காக ஒரு குரு வேறு யாரும் கிடையாது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களில் ஒருவனாக செல்வராஜ். நன்றி.